முதலாவது நம்முடைய தேவன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எபிரேயர்கள் சொல்லுது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர்கள் வாசிக்கலாம் நீங்கள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். நீ உண்மையும் உச்சமுமாய் வரை பின்னால் ஊழியர்களை எப்படி வைப்பாராம்? அக்கினி சுவாலையாக வைப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷன் 1000 பேசுவான், ஆனால் தேவன் சொல்லுகிறதை அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தேவன் பாருங்க சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது மல்கியா 3:16 சொல்றாரு பாருங்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர், நீங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது என் கிருபையே. ஹல்லேலூயா. பட்சிக்கிற அக்கினிமான தேவன் உங்களை அக்கினி சுவாலையாக மாற்ற வேண்டும் என்பதை அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தான் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நான் கர்த்தர், மாறாதவர். ஒரு நாளும் மாற மாட்டார். அவருடைய வரங்களும் மாறாதவைகள், அவருடைய ஆசீர்வாதங்களும் மாறாது, ஒன்றும் மாறாது. மனுஷன் மாறி விடுவான், தேவன் ஒரு நாளும் மாற மாட்டார் என்பதை இங்கே உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 6:5-6 வாசித்து பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மளை உருவாக்கிட்டு மனுஷனை உருவாக்கினதுக்காக அவர் விசனப்பட்டார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? தேவன் தம்முடைய மகிமையை மனுகுலத்தின் மேல் வைக்கிறார். ஆனால் இவர்கள் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து போகும் பொழுது அவர் மனம் உடைந்து சொல்லுகிறார், இந்த மனுஷர்களை நான் உண்டாக்கினதுக்காக நான் என்ன செய்கிறேன்? வெசனப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இங்கே மத்தேயு 7:16-12 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறார் பாருங்க, அவர்கள் கனிகளினாலே அவர் அறிவீர்கள். யார்? அவர் தேவனுடைய பிள்ளைகளா அல்லது பிசாசின் பிள்ளைகளா என்று அவர்கள் கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, மனுஷனை குறித்து ஆண்டவர் சொல்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தேவன் தேவன் தான். The man is man, God is God. தேவன் தேவன் தான், மனுஷன் மனுஷன் தான். ஆனால் மனுஷனுக்குள்ள குணம் வேற, தேவனுக்குள்ள குணம் வேற. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனுஷனும் தேவனை உடையவர்களாய் தேவனை தரித்து கொண்டு தேவ சாயலை பெற்று தேவனுக்கு அடுத்தவளை செய்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாமோ தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து நாம் தேவனை விட்டு தூரம் போனோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதனால்தான் தேவன் மனுஷனை உண்டாக்கிறதுக்கு என்ன பட்டார்? வெசனப்பட்டார், துக்கப்பட்டார். ஐயோ, என் சாயலாய் இவர்களை படைத்தனே, ஆனால் இவர்களுக்கு என் நற்கிரியைகள் நற்குணங்களும் இல்லையே என்று கலங்கி தவித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அனுகூலம் அப்படிதான் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்முடைய ஆயுள் காலத்தை நியமித்திருக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லா கிருபா வரங்களையும் கொடுத்திருக்கிறார். அவைகள் நம்மிடத்தில் மாறாதது என்று வேதம். ஆனால் நாம் என்ன செய்யறோம்? அப்பப்போ மாறி விடுகிறோம். மாறி போவதனால் நமக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், வித்தியாசமான கிரிகள் நம்மை பற்றி பிடித்து நம்மை நாசமாக்கி பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளி விடுகிறது. இதை உணர்ந்து தான் தேவன் சொல்லுகிறார், தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பிறவை உண்டாக்கினது கொடிய சாத்தான். ஹல்லேலூயா. அவனுக்கு ஏற்றபடி நடக்க மனுஷர்களை பழக்குவித்து
தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவனை மறுதலிக்கும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கினான். அவனை ஆண்டவர் மேற்கொண்டு அவனை கட்டி போடவே இந்த உலகத்தில் மனுஷ அவதாரம் எடுத்து வந்தார். அல்லேலூயா. மனுஷனோடு மனுஷனாயிருந்து மனுஷன் செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் தன் தலைமையில போட்டுக்கொண்டு மனுஷனாய் வாழ நம்ம கற்றுக் கொடுத்தார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a fashion and pattern. Nobody else in this world. Hallelujah. எவ்வளோ பெரிய பக்தனாக இருந்தாலும் சரி, அவன் தேவனுக்கு ஒப்பானவன் அல்லவே அல்ல. Hallelujah. இவைகளெல்லாம் ஆண்டு வகையறுத்து காட்டி மனுஷனை படித்ததற்கு அவ்வளவு வருத்தப்பட்டார். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் நாம இருக்கணும்னு அவர் வாஞ்சித்து தான் அந்த பரலோகத்தை விட்டு கோடாக்கோடி தேவதூதர்களை விட்டு தேவ பிதாவை விட்டு மனுஷ அவதாரம் இந்த பூமியில் இறங்கி வந்தார். அவர் தேவனாயிடும் தேவனுடைய தற்சர்வமாயிடும் அதை மேன்மைப்படுத்தாதபடி தம்மை தாமே தாழ்த்தி சிலுவை மரண பரிந்தம் தம்மை தாழ்த்தினதினால் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாய் அவர் உயர்த்தப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைய உலகத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தேவனுடைய பின்னால் ஓடுவாங்க, அப்புறம் அப்படியே பின்வாங்கி என்ன செய்வாங்க, பிசாசின் பின்னால் ஓட ஆரம்பிப்போம். இதுதான் மனுஷனுடைய வேலை. பிசாசு என்ன பண்ணுறான், மனுஷர்களை வஞ்சித்து தன் வசப்படுத்தி கொண்டு நம்மை தன் வசப்படுத்தி கொண்டு தன் கிரியைகளை அவர்களுக்குள்ளே திணித்து அவர்களை தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இவ்விதமாக மனுஷன் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் தேவனுடைய மனுஷர்களை குறிப்பாய் தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக தேவன் மகிமை அடைகிறார். ஹல்லேலூயா. யாரை அவர் தெரிந்து கொண்டாரோ அவர்கள் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார், மகிமை அடைகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். நீங்கள் எந்த லிஸ்டில் இருக்கிறீங்க நீங்களே சோதித்து பார்த்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே சொல்றது பாருங்க, தேவ மனுஷர் ஒரு சிலரை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக தேவன் கிரியை செய்கிறார். பாருங்க, ஆதியிலே தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுக்குள்ளதான் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் எழுதி வச்சிட்டார். அவரை மீறி எந்த ஆசீர்வாதத்தையும் நீ பெற முடியாது. ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் நம்ம ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. யோபுவை எடுத்துக்கொள்ளுங்க. யோபு என்ன செய்கிறார், தேவ மனுஷனாய் வாழ்ந்து காண்பித்தான். எல்லாவற்றையும் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டான், எல்லாவற்றையும் இழந்தான் சத்துருவால. அப்பொழுதும் கூட அவன் தேவனை விட்டு பிரியா ஒரு மனம் உள்ளவனாயிருந்தான். ஹல்லேலூயா. அதனால் அவனுக்கு என்ன கிடைத்தது இறுதியில் என்று சொன்னால், அவன் இழந்த யாவற்றையும் 2 மடங்காய் பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவனுடைய விசுவாசத்தையும் அவன் பொறுமையும் பார்த்தீங்கன்னா எந்த மனுஷனுக்கு அப்படி இல்லை. அதை இயேசு நிரூபித்து காட்டினார். ஹல்லேலூயா. இயேசு கல்வாரியின் சிலுவையை நிரூபித்து காட்டினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இவ்விதம் மோசேயை தெரிந்து கொண்ட ஒரு கூட்ட ஜனத்தை அழைத்து செல்லவும், அவர்களை போஷிக்கவும், அவர்களுக்கு தண்ணீர் வார்க்கவும், அவர்களை கொண்டு போய் சேர்க்க அவரை ஏற்படுத்தினார். தேவனுடைய மனுஷரை தேவன் தன் சாயலை கொடுத்து தான் செய்கிறதை அவர்கள் செய்து அவர்களை தேவனை போல அவர்கள் பாவிக்கும்படியான காரியங்களை இயேசு தேவன் செய்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால சொல்றாரு பாருங்க, தேவனுக்கும் மனுஷனுக்கும் அல்ல, தேவ மனுஷனுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் மனுஷர்கள் பல வகைகள் உண்டு. ஒன்று தேவனுடைய மனுஷனாக இருப்பாங்க, இல்லைன்னா பேலியாளியின் மனுஷனாக இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒருவரும் பேலியாளியின் மனுஷனாக போகாதபடி தான் கர்த்தர் இன்று உங்களை எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய பார்த்தீங்கன்னா உலகம் பேலியாளின் பின்னால தான் போகுது. பேலியாளின் பிள்ளைகளுக்கு சில காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பேலியாளின் பிள்ளை யார் என்று சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 6:12-15 வாசிப்பீர்கள். ஆனால் அங்கே கரெக்டாக சொல்கிறாரு பாருங்க. நீதிமொழிகள் 6:12
பேலியாளின் மனுஷனாகிய துன்மார்க்கன். யாரு பேலியாளின் மனுஷன்? யாரு? துன்மார்க்கன். நல்லா புரிஞ்சுங்க. ஆகடியம் பேசி திரிகிறான், தன் கண்களால் செய்கை காட்டி, கால்களால் பேசி, தன் விரல்களால் போதனை செய்கிறான். அவன் இருதயத்திலே பிரியா வரம் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயம் என்று சடுதியில் நாசம் அடைவான். இவனுக்கு தான் பேர் பேலியாளின் மகன். இந்த பேலியாளின் மகன்களை ஆண்டவர் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 2:12 வாசிங்கன்னா அங்கே ஏலியின் மகனாகிய குமாரனாகிய அவன் பேலியாளின் மகனாக இருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பேலியாளின் மக்களாக இருந்தார். ஏலியின் மகன்கள்லாம் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அறிந்தும் அறியாதவர்களைப் போல இருக்கிறவர்களும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், ஒரு பலியை செலுத்தும் நாளில் ஆசாரனுடைய வேலைக்காரன் பலியை எடுத்துக்கொள்வான். ஆசாரியம் கொழுப்பை எரிச்சு போடுவான். இல்லை ஆதலால் பாருங்க, வாலிபன் பாவம் கர்த்தருடைய சந்ததியில் எப்படி இருந்தா? மிகவும் பெரிதாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆகடியம் பேசுகிறவர்கள் இப்படிதான். இதை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க. தங்கள் செய்கிற அக்கிரமத்தை மறைப்பதற்கு, பாவத்தை மறைப்பதற்காக பிறரை குற்றப்படுத்தி நியாயப்படுத்தி பேசுவார். இவர்கள்லாம் யாரு? துன்மார்க்கரும் பேலியாளின் மகன்களாக இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சாதாரணமாக நினைச்சிக்காதீங்க. இன்றைய உலகம் எப்படி இருக்குதுன்னா, ஒன்று தேவனை போல சாயலை பெற்ற தேவனுக்கு ஒருவர்களாக இருக்கிறார், தேவனுடைய மனுஷர்களாக இருக்கிறார், மனுஷனாய் வாழ்ந்து காமிக்கிறார்கள் இயேசுவை போல. ஒரு சிலர் பேலியாளின் பிள்ளைகளாக இருக்கிறார். அவர்கள் லிஸ்ட வேதாகமத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்வைக்கு நல்லா இருப்பாங்க, பேசாதெல்லாம் தேனோடு ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆனால் இருதயம் எப்படி இருக்கும்? கேடுபாடாக இருக்கும். சிந்தை எப்படி இருக்கும்? கேட்டின் மகனோடு இணைந்து இருக்கும். இப்படிப்பட்ட மனுஷ ஜென்மங்கள் உலகத்தில் இருந்து என்ன செய்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவனுடைய உச்சக்கட்டத்தின் நித்திய ஜீவனை இழந்து ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் மட்டும் கிடைச்சால் போதும், பரம ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர் சீர்கட்டு போகிற துன்மார்க்கர்கள், அவர்கள் பேலியாளின் மக்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாய கர்த்தர் அவர் இருக்கிறபடி நீ இருக்க வேண்டும் என்பதை அவர் அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே 2 சாமுவேல் 21 வாசித்து பாருங்க. அதில் 2 சாமுவேல் 21 சேபா என்னும் ஒரு பேர் உள்ளவனை பார்ப்போம். இங்கே மனுஷன் சேபா என்ற பேர் உள்ள மனுஷன் சேபா என்ற பேர் உள்ள பேலியாளின் மனுஷன் ஒருவன் அங்கே இருந்தான். அவன் எக்காலம் ஊதி பார்த்தீங்களா? அவரவருக்கு என்ன பண்ணுங்க, உங்க கூடாரத்துக்கு போய்விடுங்க. ஆண்டவரை விட்டு பிரிக்கிறவன் பேலியாளின் அவன் என்பதை திசாந்தரமாய் வேதம் நம்மை சுட்டி காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். பி கேர்ஃபுல். நீ எப்படிப்பட்ட மனுஷி என்பதை இன்று நீ ஆண்டை விட்டு ஒப்பு கொடுத்துட்டு போகணும். இன்றைய உலகம் அப்படி தான் இருக்குது. இன்றைய உலகத்தை பார்த்தீங்கன்னா அப்படி தான் பேலியாளின் மகள்களோடு. அதான்
அடிக்கடி என் பையன் சொல்லுவான் பாருங்க, எசபல் 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 தான், எசபல் 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 தான், எசபலோட தான் வாழ்றாங்க. கர்த்தருக்கு விரோதமாக நடக்கிறவர்கள் துன்மார்க்கர், அவர்கள் தான் பேலியாளின் மகள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து சொல்றாரு இருப்பாங்க 1 ராஜாக்கள் 21:10-13 வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் யார் யார் பேலியாளின் மகன்கள் என்று திட்டமாய் வேதம் சுட்டி காட்டு. பாருங்க, பார்த்தீங்களா? பேலியாளின் மகள் என்ன செய்கிறா? மனுகுலத்தின் உயிரை குடிக்கிறாள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படியாக பேலியாளின் மனுஷர்களுக்கு நம்மை விலக்கிக்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து நம்மை சீர்திருத்தி, நம்மை சீர்படுத்தி, நம்மை பலப்படுத்தும்படியாகி வந்தார். ஹல்லேலூயா. நீ செய்வதெல்லாம் ரைட்டு நினச்சின்னா நீ பேலியாளின் மகன், உன்னையே நியமித்துக் கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். பல திருஷ்டாந்தங்களின் மூலமாக தேவன் என்ன செய்கிறார்? பேலியாளின் மகன் யார் என்பதை உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. 2 நாளாகவும் 13:7 வாசித்து பாருங்கள். ஒரு சில பேலியாளின் மகளை சொல்லிவிட்டது நான் முடிக்க போகிறேன். பேலியாளின் மக்களாகிய, பார்த்தீங்களா, மக்கள் எப்படி இருக்கிறாங்க? பேலியாளின் மக்களாக இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாய் எழும்பினாலே அவங்க யாரு? பேலியாளின் பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பேலியாளின் பிள்ளைகள் சபையிலும் இருக்குது, மினிஸ்ட்ரியிலும் இருக்குது, ஜெபக்கூடங்களிலும் இருக்குது, எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஆண்டவர் இருக்கிற இடத்துல பேய் எப்படி இருக்கானோ அதே போல் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் பேலியாளின் பிள்ளைகளும் இருக்குது. துன்மார்க்கமாய் கர்த்தருக்கு விரோதமாய் துன்மார்க்கமாய் வாழ்கிற அனைவரும் பேலியாளின் பிள்ளைகள் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் ஞானவான் அழகாக சொல்கிறான். இப்படிப்பட்டவள் ஆகடையும் பேசுவாங்க. அவங்க பேசுறதெல்லாம் ரைட்டுன்னு சொல்லுவாங்க, நான் நடக்கிறதெல்லாம் ரைட்டு. ஆண்டவர் முகத்தை பார்க்கவில்லை, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ ஒவ்வொருவருடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீ ஆகடையும் பேசலாம், நான் எப்படி, ஆனால் உன் இருதயம் கேடுபடா இருந்தார். கேட்டின் மகனுக்கு உன் வாழ்க்கை, உன் நடக்கை, உன் செய்கை, உன் பேச்சு, உன் வழக்கு எல்லாம் இருக்குமானால் நீ ஒரு பேலியாளின் மகன் என்று வேதம் உன்னை சுட்டி காட்டுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மனுஷர் பலவிதம், அதில் இயேசு ஒரு விதம், இயேசுவை உண்மையாய் பின்பற்றுவது ஒரு விதம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் உலகம் எப்படி இருக்குது? பேலியாளின் மக்களாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நீ எந்த வகையை சேர்ந்தவர்கள்? நீங்கள் எப்படி தேவனுடைய பிள்ளைகளா? அல்லது இப்போ என்ன செய்கிறாங்க தெரியுமா? அந்நிய நுகத்தில் பெண்ணை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு என்ன செய்யுங்க? அந்நிய நுகத்துக்குரிய காரியங்களை எல்லாம் அந்த குடும்பத்தாரோடு இணைந்து செயல்படுகிறார்கள். இவைகளெல்லாம் கர்த்தருக்கு கோபம் மூட்டுகிற, அவரை எரிச்சல் மூட்டுகிற ஒரு காரியம். உன்னை பிரித்தெடுத்தது போல உன்னுடைய அடுத்த சரீரத்தையும் பிரித்தெடுக்கப்பட்டு தேவனோடு ஒப்புரவாகி தேவனுக்குரியவளாய் வாழ்வது தான் தேவனுக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. எல்லாத்திலும் கலந்துக்குவாங்க. கலந்துட்டு என்ன பண்ணுவாங்க? தேவனையும் தொழுது கொள்வார். இது வேகாதுங்க, இது வேகவே வேகாது. நீ எந்த பக்கம் போய் நிற்ப? ஆண்டவர் உன்னை அழைக்கும் போது எந்த பக்கம் போய் நிற்ப? உன் சொந்த பந்தங்க பக்கத்தில் போய் நிற்பியா, இல்லை இயேசுவின் பக்கம் வந்து நிற்பியா? சற்று சிந்தித்து பாரு. இவைகளெல்லாம் அலசிப்பாதான் கர்த்தர் என்னை என் குடும்பத்தை விட்டு வேறுபடுத்தி தனித்த மனுஷனாய், இன்றைக்கும் தனிச்சன மனுஷனாய் நிறுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சாவோ வாழ்வோ அவர் கையில் விழுந்து
அவரிடத்தில் போய் சேர எனக்கு ஒரு மன உறுதியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிச்சிலா இவ்விதமாய் தேவனுக்கு விரோதமாய், அவர் கட்டளை கற்பனைக்கு விரோதமாய் சிலர் என்ன பண்ணுவாங்க, கையை முடக்குவாங்க. ஆண்டவர் சட்டத்தின்படி தசம பாகம் தேவனுக்கு கொடுக்கலாம், கொடுக்கவே மாட்டாங்க. 5 பைசா கொடுக்க மாட்டாங்க தேவனுக்கு. இவங்களுக்கெல்லாம் பேர் என்ன? பேலியாளின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. என்ன வேதம் சொல்லுகிறதோ, என்ன அவர் கற்பனை சொல்லுகிறதோ, என்ன ஆண்டவர் உனக்கு உணர்ந்துகிறாரோ, என்ன பிரசங்கம் கேட்கிறாயோ, அதற்கு ஒப்பிட்ட வாழ்க்கை உனக்கு இருந்தால் போதும், ஆண்டவரோடு இணைந்திருப்பாய். இல்லையே நீ பேலியாளின் பிள்ளையாய் இந்த உலகத்தில் இருப்பாய். முடிவிலே பாதாள வாயை திறந்து விழுங்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை பெறுவார்களே தவிர பரத்தில் ஏறி போக அவர்களால் முடியாது. நானா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே நியாயம்தான். ஆண்டவர் அவர்கிட்ட என்ன இல்லை, யாதொரு மாறுதலும் இல்லை, வேற்றுமை நிழலும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஒரே மாதிரி தான் அவர் இருப்பார். நாம தான் ஒரு மாதிரி ஆயிடுறோம், அவர் தான் நமக்கு மாதிரி. பிரைஸ் தி லார்ட். இதை உணர்ந்தால் உண்மையான விசுவாசியாகி நீ வாழ முடியும். ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். உலகமும் வேணும், பரலோகம் வேணும். நடக்காத விஷயம். வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மாறுபாடான சந்ததியை விட்டு வெளியே வா. யார் சொன்னது? படிப்பறிவில்லாத பேதுரு என்ற மனுஷன் சொன்னான். தேவனுடைய அபிஷேகம் அவன் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. அது ஒன்றுதான் அவனை கிரேட் அப்போஸ்தலனாய் அவனை உயர்த்தினது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலே, உன் ஞானத்தினாலே, உன் அறிவினாலே, உன் புத்தி கூர்மையினாலே, மனுஷ பலத்தினாலே, பண பலத்தினால எதையும் நீ சாதிக்க முடியாது. அப்படி சாதிப்பாய் என்று சொன்னால், அப்படி இணைந்து வாழ்வாயானால் நீ பேலியாளின் பிள்ளைகள். நான் சொல்லுங்க, வேதம் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். உன்னை பரிசுத்தமாக்கின தேவனுக்கு நீ அடிமையை தவிர எவனுக்கு நீ அடிமை இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பெரிய பெரிய பக்தர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க பேசுறதெல்லாம் அப்படி சபையின் மத்தியில் அப்படி அச்சுறுத்தி பேசுவாங்க. சத்தியத்தை சத்தியமாய் உடைத்து நொறுக்கி அவர்கள் பிட்டு கொடுப்பார்கள். ஆனால் இப்பொழுதோ எப்படி? ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தோடு உன் வாழ்க்கை முடிஞ்சணும். நீ பேலியாளின் பிள்ளையா போய் வாயை பிறந்து காத்து நிற்கிற பாதாளத்தில் போய் விடுவ. பரம ஐஸ்வர்யத்தை எட்டிப்பிடி. இன்மைக்கு பிறகு நமக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு நகரம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு தேவன் இருக்கிறார். அங்கே பிரவேசி இனிதாய் வாழ உன்னை அழைத்து இருக்கிறாரு. தன்மையே ஜீவனை கொடுத்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டெடுத்து விலையேற பெற்றவர்களாய் பிதாவினுக்கு முன்பதாக நிறுத்தினாரே. சற்று சிந்தித்துப்பா. இன்னும் பேலியாளின் பிள்ளையாய் இருக்கிறாயா? மனம் திரும்பு. உண்மையான தேவனுடைய மனுஷன் மேல் உன் நாவை போடுவாயானால், வாயை திறப்பாயானால், அவர்களுக்கு விரோதமாய் பேசுவாயானால், அவருடைய துன்மார்க்க ஆவியினாலே நீ நிறைந்து நீ அவர்களை குற்றம் சாட்டுவாயானால் நீ பேலியாளின் பிள்ளையே தான். அதிலிருந்து மேலே ஏறி வரவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். இன்றைய உலகத்தை தேவன் கண்டிக்கும்படியாய் நான் தனிமையை உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் தேவன் யாரு, தேவனுடைய மனுஷர்கள் யாரு, மனுஷர்கள் யாரு, இப்படிப்பட்ட பேலியான் பிள்ளைகள் யார் என்று வகை வரித்து எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ஹல்லேலூயா. சுயமாய் நான் எதையும் பிரசங்கி பண்ணுவதில்லை, எடுத்து வச்சுட்டு பேசுறதில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை தான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ஏமா நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சத்தியம் சத்தியமே. பிரைஸ் தி லார்ட். ஆனால் எதுக்காக அவர் சொல்றதை இப்படியெல்லாம் அப்படியே அப்பட்டமாக சொல்றேன்னா, நீங்கள் திருந்தி நீங்கள் இன்னொருத்தரை திருத்த வேண்டும் என்பதற்காக தான் சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிறேன். காசு பணத்தை கொடுப்பார் ஆண்டவர், யாரை கொண்டாது கொடுப்பார். நேரம் ஆண்டவர் வந்து கொடுக்க மாட்டார். அப்படிலாம் சொன்னாங்கன்னா நம்பவே நம்பாதீங்க. யாராவது ஒரு மனுஷனை தெரிந்து கூட அந்த மனுஷன் மூலமாக தான் தேவன் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. மோசேயை வச்சு தான் தேவன் வெளிப்பட்டார். மோசே தேவனே என்று சொல்லக்கூடிய அந்த
மகிமையை அவன் மேலே சூட்டினார். ஹல்லேலூயா. நேரடியாக தேவனிட பெற்றுக்கொள்வது அவ்வளோ சுலபமான காரியம் அல்ல. யாரை கொண்டார், எந்த ரூபத்திலாவது தேவன் தோன்றுவார், நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவ்வளோ பெரிய பக்தர்கள், அவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள் அல்ல. நேருக்கு நேர் சில தரிசனங்கள் நேருக்கு நேர் கிடைக்கும். ஆனால் அந்த தரிசனத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை பாடுள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. நேருக்கு நேர் பாடுள்ள இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன். அன்றையிலிருந்து நான் பாடுகளை தான் அனுபவிக்கிறேன். நன்மை செய்கிறது தீமையை அனுபவிக்கிறேன். நல்லதை செய்து பொல்லாதவர்களால் நான் நசுக்கப்படுகிறேன். பயம் எனக்கு கவலை இல்லை. காரணம் என் இயேசு எனக்கும் உள்ள உறவு, அவருக்கு மேல ஒரு இணைப்பு. ஒருவராலும் அதை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு பக்தன் இப்படியாய் சாட்சி சொன்னார். எங்க அண்ணா, உன்னை விட்டு பிரிக்கிறதுக்கு என்ன நிறைய பேர் பார்க்குறாங்கண்ணே. நான் ஒரு நாள் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், போக மாட்டேன். ஏன் அந்த வார்த்தை சொன்னார் தெரியுமா? அவர் இயேசுவை, தேவனை ருசித்து பார்த்தார். தேவனுடைய மனுஷனை, அவனுக்குள்ள இருக்க இயேசுவை ருசித்து பார்த்தார். அவன் கையை வைக்கும் பொழுது அவர் பெற்ற அபிஷேகத்தை ருசித்து பார்த்தார். மனுஷனை அல்ல, தேவனை ருசித்து பார்க்கும் கிருபையை பெற்றார். ஆகையினால் அந்த வார்த்தையை சொன்னார். அவர் இயேசுவோடு எல்லாம் இருந்தாங்க. அவரை காட்டி கொடுத்தப்ப எல்லாம் ஓடிட்டாங்க. நீயும் போறியாப்பான்னு கூட கேட்டார். அந்த நிலைமை இல்லை எனக்கு. இன்றைக்கும் அப்பேற்பட்ட மனுஷர் என்னோடு கூட இணைந்து செயல்படுறார். என்னுடைய பாரத்தை சுமக்குகிறார். தேவனை மறக்க முடியாது. தேவனால் அருளப்பட்ட அந்த மனுஷர்களை நான் மறக்கவே முடியாது. காரணம், நன்றி அறிதலான இருதயத்தை தேவன் எனக்கு கொடுத்து. ஒரு 5 பைசா நீங்கள் கொடுத்தா கூட உங்களுக்காக நான் இரவு வேளையில் என்ன செய்கிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். ஐயோ, அவர்கள் நல்லா இருந்தால் தான் ஆண்டவர், அவர் கஷ்டப்பட்டதை கொண்டாந்து உமக்கு கொடுக்குறார், எனக்கு இல்லை. ஆகினால் அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுக்கு வேண்டிய தேவையை சந்தியும், செழிப்பாக்கும் என்று கதறி கதறி ஆடுவேன். வாங்கி பேக்கெட்டில் போட்டு வாயை தொடச்சின்னு போகிற ஊழியக்காரன் நான் இல்லை. என்னுடைய பிறப்பிலே மற்றவர்கள கண்ணீர் வடிக்கும் ஒரு சுவாபத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் துன்மார்க்கமாய் வாழுகிற ஒவ்வொரு நிமிஷமும் நொடியும் நீ பேலியாளின் பிள்ளையாய் மாறுகிறார். மனம் திரும்புங்கள். இந்த உபவாச கூட்டம்தான். ஆனாலும் இன்றைக்கு கொடுக்குற மெசேஜ், அட பாவி, இவன் வந்தாலே இப்படி தான் சாட்டை அடிப்பாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இது உங்கள் நன்மைக்கு, இது உங்கள் நன்மைக்கு. நீங்கள் நரகம் போகாமல் இருக்க தடை செய்யும் ஒரு கிருபை இது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பேயாளியின் பிள்ளையாக இருக்கக்கூடாது என்று இயேசு உங்களோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய உலகம் போகிற போக்க பார்த்தீங்கன்னா, it will go to hell, not in heaven. Be careful. Always look up. அதான் கொலோசியர் சொல்றாரு பாருங்க பவுல், இந்த உலகத்தில் காரியங்களுக்காக நீ இல்லை, எதை தேடுங்கள், மேலானவர்களை தேடுங்க. இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட மேலான பரலோகத்தை தேடுங்க, பரலோகத்தின் தேவனை தேடுங்க. பூமிக்கு அடுத்தவர்களை அல்ல, மேலானவர்களை நாடுங்கள். ஹல்லேலூயா. இயேசு வந்தப்போ என்ன சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட பரலோகத்தையும் கொடுப்பேன், பூலோகத்தையும் கொடுப்பேன், எல்லாத்தையும் கொடுப்பேன், நீ சூஸ் பண்ணிக்க பரலோகத்தைன்னு சொன்னார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றையும் உங்களுடைய சீர்தூர்த்தி பார்க்க எடை போட்டு பாருங்க. உங்கள் இருதயத்தை நிறுத்து பார்க்கிற இயேசு பரிசுத்த ஆவியானவர், உங்களை ஆவியை நிறுத்து பார்க்கிறவர் இயேசு பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. உங்கள் ஆவி என்ன ஆவி என்பதை நிறுத்து பார்க்க என் தேவனாலே முடியும். ஹல்லேலூயா. அவரை பற்றி கொண்டு அவருக்கு அடிமையாய் வாழ்கிறவனுக்கும் அதே ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மனுஷருடைய இருதயத்தை நிறுத்து பார்க்கவும், மனுஷருடைய ஆவியை நிறுத்து பார்க்கவும் கர்த்தர்
நம்மேலே அவருடைய வல்லமையை, அவருடைய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியிலே வளர்ந்து தேவனுக்கு கனி கொடுக்கிற மனுஷர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் நம்மை வேறு பிரித்து தேவனோடு இணைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நாம் துன்மார்க்கமாய் வாழ்ந்து பேலியாளின் பிள்ளைகளை அழிந்து போகாதபடி தேவன் நம்மை உருவாக்கும்படி என்று நம் மத்தியில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் இருதயத்தையும் உன் வாழ்க்கையும் உன் நடக்கையும் எல்லாம் சோதித்து பார். நான் மனுஷனாக வாழ்றேனா இயேசுவை போல, இயேசுவை தரித்து கொண்டு வாழ்றேனா, இல்லை பேலியாளின் பிள்ளையாய் துன்மார்க்கமாய் வாழ்கிறேனா, எப்படி இருக்கிறேன் என்பது நீயே சோதித்து அறிந்து தேவனிடத்தை திரும்பு. எல்லாவிட்டால் தேவன் பட்டயத்தை கருக்காக்குவாரானால் நீ எங்கே போவாய்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட பிரசங்கம் உங்களுக்கு கிடைக்காது. ஆசீர்வதிப்பார் சொன்னால் இந்த உலக ஆசீர்வாதத்தை பெற்று பரலோகத்தில் ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. இந்த ஆசீர்வாதமும் தானாக வரணும். பரலோக ஆசீர்வாதம் எட்டி பிடிச்சுன்னா பூலோக ஆசீர்வாதம் தானாக உன்னை தேடி வரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மனுஷர்கள், நான் வேறு எதையும் வந்து இதில் கம்பேர் பண்ண எனக்கு ஆசை இல்லை. சில சினிமா இதெல்லாம் கொண்டு வந்துடலாம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத காரியம். வசனம் என்னவோ அதை மட்டும் சொல்லுவோம், அதனால் ஜனங்களை உயிர்ப்பிப்போம். ஆமென். அவனே சொல்லி என்ன இருக்குது? இயேசுவை மட்டும்தான் சொல்லி என்ன அழைச்சிருக்கார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுதான் உனக்கு பரம ஐஸ்வர்யம், இயேசுதான் உன் சுக வாழ்வு, இயேசுதான் உன் பூலோக ஐஸ்வர்யம் பரலோக ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. என் அண்ணன் தம்பியை கூட நான் விட்டு வேறு பிரிந்தேன். பிரைஸ் தி லார்ட். அவன் வீட்டில் என்ன நடந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை நடந்தால் அவன் இலை போடுறானுங்க பாருங்கள், தின்னுபிட்டு, அப்போ தான் நான் போய் உள்ள நுழைவேன். என்னால் இறந்ததை கொடுத்துட்டு சோறுக்கு தான் பார்ப்பேன், இல்லையா ஒரு சல்யூட் அடிச்சுட்டு வந்துடுவேன். நேராக ஹோட்டலுக்கு போவோம், குடும்பமாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். அவ்வளோ வைராக்கியமாக கர்த்தர் என்னை படைத்தார். ஹல்லேலூயா. இந்த அப்பியாயம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் பேலியாளின் பிள்ளைகளாக மாறிவிடுவீர்கள். உறவு நம்மை பரலோகம் கொண்டு போவாது. உற்றார் சுற்றார் நம்மளை கொண்டு போக மாட்டாங்க. தேவன் ஒருவரே நம்மை கொண்டு போய் சேர்ப்பவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு தனித்து நிற்கிறேன், தேவனோடு சார்ந்து வாழ்றேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கும், மனுஷருக்குரியதை மனுஷருக்கும் செலுத்தணும். எவ்வளோ பேர் எனக்கு உதவி செய்ய, அவங்களெல்லாம் மறந்துட முடியுமா? நீ சண்டை போட்டால் நான் சண்டை போட முடியுமா? நீ பிரிஞ்சிட்டா நான் பிரிய முடியுமா? தேவனோடு இருக்கிறவர்கள் யாரை விட்டும் பிரிய மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு ஆத்மா கெட்டு போனா அதை கணக்கு ஒப்புவிக்கணும், தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்கணும். ஒரு சல்லி காசு ஒருத்தர்கிட்ட வாங்கினா கணக்கு ஒப்புவிக்கணும். சும்மா தமாஷு இல்லைங்க. ஊழியக்காரனை கொம்பு நான் நினச்சிக்கினேன் என்ன இல்லை, நானும் தேவனுக்கு முன்பதாக ஒரு விசுவாசி தான். ஹல்லேலூயா. தேவனுக்கு நானும் கணக்கு ஒப்புவிக்கணும். ஒவ்வொரு நடக்கிலும் செய்கையிலும் என்னுடைய வருமானத்திலும் மற்ற எல்லா விதத்திலும் அவர் கணக்கு ஒப்புவிக்கணும். இதையெல்லாம் அறிந்து தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையினால இந்த நீதிமொழிகள் 6, 12, 15 வருஷங்கள் உங்கள் மனசில் வச்சிங்க. ஆகடியும் பேசாதீங்க. செய்கிறதெல்லாம் செஞ்சுப்படி நியாயப்படுத்தி பேசி நீங்கள் நல்லவங்க மற்றவங்க கெட்டவங்கன்னு நியாயம் தீர்க்காது. நியாய தீர்ப்பு கர்த்தருடையது, பழி வாங்குதல் கர்த்தருடையது. நீ பழி வாங்கிடுவியா? போகிற வழியை தத்துருவ, போகிற வழியை சிங்கம் உன்னை பீறி போடும். What do you think about the Lord Jesus Christ of Nazareth? பாச்சா பூனை, பாஞ்சா அவர் புலி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரை ஏமாற்றவே முடியாது, அவரை வஞ்சிக்கவே முடியாது, அவருக்கு விரோதமாக எழுப்பி நாம் வாழவே முடியாது. இதையெல்லாம் மனதில் கொண்டு என்ன செய்யணும்? நாம் ஆண்டவருக்கு உண்மையும் உச்சமுமாய் நடந்து, அவர் ஒன்றே ஒன்று எனக்கு முன்பதாய் நடந்து எப்படி இரு? உத்தமனாயிரு. பேலியாளின் பிள்ளையாக மாறாதே, உத்தமனாயிரு, உச்சமையாயிரு. இவ்வளவுதான் அவர் கேட்கிறது. இதை பின்பற்றுவாயானால் நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? அப்புறம் சொல்றாரு பாருங்க,
ஆகினால் இந்த பேலியாளின் மகனை குழி நோண்டி நீங்க புதைக்க என்ன செய்யணும் தெரியுமா? பழைய மனுஷனை, பழைய சுவாபங்களை, பழைய பழி வாங்குறதலை, மற்றவளை கேடு உண்டாக்குறதை விட்டு ஒழிய வேண்டும். இவன் தான் பழைய மனுஷன். பழைய மனுஷனை பற்றி பார்ப்போமா? ரோமர் 6:6 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறாரு பாருங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவம் சரீரம் ஒழிந்து போவதற்காக பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்து இருக்கிறோம். ஆமென், ஆமென். செக் பண்ணி பாருங்க. பழைய மனுஷன் இன்னும் வேடிக்கை பண்ணி நிற்கிறானா? உங்க கூட படுக்க போடுறானா? உங்களோட சிந்திக்கிறானா? உங்களோட சாப்பிட்றானா? உங்களோட உறவாடி கொண்டிருக்கானா? என்னன்னு சற்று சிந்தித்து பாருங்க. பழைய மனுஷன் பிசாசின் குணங்கள், லட்சணங்கள் பொருந்தியவனாய் இருப்பான். அவனுடைய கேடுபாடு தேவனை விட்டு பிரித்து விடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிலுவையில் அறைந்திருக்கிறேன்னு சொன்னா கூட கண்ணை அரைஞ்சிருப்பாங்க, சிந்தியை அரைஞ்சிருக்க மாட்டாங்க. இப்படியாக ஜனங்கள் தங்கள் நாட்களையும் வருஷங்களையும் பாழாக்கி கொண்டிருக்கிறது கர்த்தர் எச்சரிக்கிறார். இனி காலம் செல்லாதுங்க, கொடிய காலம் வருது. அழிவு காலம் இந்த உலகத்துக்கு ஒழிய இனி ஆக்கிற காலமே கிடையவே கிடையாது. நீ என்ன கேட்டாலும் கொடுத்துடுவார். எனக்கு கடைசி காலம் நீ சூஸ் பண்ணிக்கணும், பரலோகமா நரகமான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கே எபேசியர் 4:22 வாசித்து பாருங்க. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும். உன்னை மோசம் போக்குறது எதுனா இச்சை தான். உன் கண்ணு நீச்சை, காது நீச்சை, மூக்கு நீச்சை, வாயு நீச்சை, இருதயத்தின் நீச்சை, ஆவி நீச்சை, ஆத்மாவின் நீச்சை, சரீரத்தின் நீச்சை, இத்தனையும் அடங்கினது தான். பாருங்க, நடக்கை மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அந்த புதிய மனுஷன் தாங்க இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ள குணங்கள் எல்லாவற்றையும் களைந்தெறிந்து கிறிஸ்துவாகிய புதிய மனுஷனை நீ என்ன செய்யணும்? தரித்துக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அவர் அச்சடையாளர்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, கவலையில்லாருதலோ கங்குலில் ஜோதியோ, கவலையில்லாருதலோ கங்குலில் ஜோதியோ, கஷ்ட நோய் பாடுகையிலே கை கொண்ட ஔஷதமும், கஷ்ட நோய் பாடுகையிலே கை கொண்ட ஔஷதமும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, ஆயனும் சகாயனோ நேயனோ மோபாயனோ, ஆயனும் சகாயனோ நேயனோ மோபாயனோ,
நாயனோ மேலக்கண்பான ஞானமான வாழனும் நாயனோ மேலக்கண்பான ஞானமான வாழனும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் உலகில் துணை இயேசுவே தொல்லை மிகும் உலகில் துணை இயேசுவே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாய கர்த்தர் எல்லா சூழ்நிலை நமக்கு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே கொலைசியர் 3:9 வாசிக்க கேட்போம். கொலைசியர் 3:9. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருக்கும், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா என்ன அழகா கொலைசியருக்கு சொல்றார். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வாட்டி படிக்குமா. ஒருவருக்கொருவர் என்ன சொல்லாதீருங்க. வாயை திறந்தா போய் தாங்க செய்யறதெல்லாம் செஞ்சு விடு. சத்தியமா நான் எப்படி செய்யலுங்க. அப்படிதான் நீதிமொழியில் சொல்லுது. வாயை தொடச்சிப்பாளாம் தப்பு செய்கிறவன். அதுக்கு பொம்பளை தான் சொல்கிறேன் நினச்சி ஆம்பளைக்கும் சொல்கிறேன். வாயை தொடச்சிக்கினே ஐயோ நான் ஒன்றும் செய்யலை அப்படி சொல்கிறவனை நம்பவே நம்பாதீங்க. உங்களையோ குழி நோண்டு போச்சிடுவான். அப்படிப்பட்டவன். பி கேர்ஃபுல். உலகம் எப்படி இருக்குதுன்னா வஞ்சிக்கிற உலகம். தாறுமாறாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒட்டகம் பெண் ஒட்டகத்தை போன்று இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அநேக ஃபோன்கள் எனக்கு வரும். அந்த ஃபோன்லாம் சொன்ன கேவலமாக இருக்கும் உங்களுக்கு. ஒன்றே ஒன்று சொல்லுவேன். ஆண்டவரோடு இருக்கியா பேசு. மீதி காரியெல்லாம் என்கிட்ட பேசாது. அந்த காரியெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. நீ ஏன் பேயாளியின் பிள்ளை ஆகணும்னு சொல்லி அவர்கள் ஃபோனை கட் பண்ணுவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லா விதத்திலும் பழைய மனுஷன் என்ன செய்யணும்? களைந்து போடணும். வரும் அடிக்கடி அந்த சுவாப குணம் அந்த இதெல்லாம் வரதான் செய்யும். அதை சபிச்சு அப்புறப்படுத்தி புதிய மனுஷன் சொல்லுகிற காரியங்களை ஏற்றுக்கொண்டு அதில் மனதில் படிய செய்து சிந்தையிலே கொண்டு நம்ம வழிகளிலும் நடக்கையிலும் அவரை வெளிப்படுத்துகிறவர்களா இருப்போமானால் மெய்யான தேவனுடைய நீதியிலும் அவருடைய பரிசுத்தத்திலும் நீங்கள் நிலைத்திருக்க முடியாத ஸ்லாக்கியத்தை என் தேவனாய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கு சொல்லுது பாருங்க. புதிய மனுஷனை பற்றி சொல்றார். எபேசியர் 2:15. சரியாவே எபேசியர் 2:15. பாருங்க. பகையை சிலுவையிலே கொன்று அதனாலே இருதரத்தாயும் ஒரே சரீரமாக தேவனோடு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா எவ்வளவு கஷ்டப்பட்டு தேவனோடு நம்மை ஒப்புரவாக்க எத்தனை பாடுகளை பட்டு எத்தனை நிந்திர அவமான வழியாகி போய் தன் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி அவர் எவ்வளவாய் பாடுபட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும் பாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவராலும் சொல்லுவான் நான் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறேன், அவர் அச்சாடையாளங்களே உடையவனாய் இருக்கிறேன் உடையவளாய் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்லிதான் ஆகணும். சொல்லிதான் அவரிடத்திற்கு சேரணும். ஹல்லேலூயா. பழைய மனுஷனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. சிந்தையில் அடிப்பான், கண்ணில் அடிப்பான், காதில் அடிப்பான், வார்த்தையில் அடிப்பான், இருதயத்தில் அடிப்பான், கைகளில் அடிப்பான், காலில் அடிப்பான், ஆவி ஆத்மாசை அடிப்பான். ஒன்றத்துக்கு நம்ம இணங்கவே கூடாது. நீ சொல்லும் ஆண்டவரை அடிமை கேட்கிறேன்.
யார் நம்ம? தேவனுக்கு அடிமைகள், மனுஷருக்கு இல்லை. சிலர் சொல்லுவாங்க, என் பொண்டாட்டிக்கு நான் அடிமை, புருஷன் எனக்கு அடிமை. எவளுக்கே எவனுக்கு அடிமை கிடையாது, தேவன் ஒருவருக்கே அடிமை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி சொல்றவங்க பேலியாளின் பிள்ளைகளே. நானா இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம். அவர் நம்மை விலை கொடுத்து வாங்கி நம்மை தேவனுக்கு முன்பதாக நிறுத்தி இருக்கிறார். பாவத்தில் செத்து கிடந்த அடிமைப்படுத்தப்பட்ட நம்மை உயிர்ப்பித்து பரிசுத்தத்துக்கு அடிமைகளாக, பரிசுத்த தேவனுக்கு அடிமைகளாக வாழும்படியான ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒருவருக்கும் ஒன்றுக்கும் அடிமை அல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு பணம் வரும், எல்லா கௌரவத்தையும் கனமும் வரும். திடீர்னு மூச்சு விட மறந்துட்டோமா எல்லாமே போயிடும். பாருங்க, தினகரன் எப்படி வாழ்ந்தார். இன்றைக்கு அவரை பற்றி ஒரு சிலர் பேசுகிறோம், ஆனால் அவர் பேர் மறைந்த மாதிரி அவருடைய எல்லா காரியங்களும் மறைந்து போனது. ஹல்லேலூயா. எப்படி இருக்கு மனுஷனுடைய வாழ்க்கைன்னா, சில காலம் தோன்றி தோன்றாமல் போகும் புகையை போல இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு தோன்ற கொன்னிருச்சு, நாளைக்கு எல்லாம் போயிடுவான். இன்றைக்கு என்ன போட்டு நாளைக்கு என்ன பேசுவாங்களா? பேசவே மாட்டாங்க. அவர் போயிட்டார், வாழ்ந்தார், போயிட்டார், அவ்வளோதான். எங்கே போயிட்டாரு? எங்கே போயிட்டாரு? அப்பா கிட்ட போயிட்டாரு. பேலியாளின் பிள்ளை நான் அல்ல, நான் தேவனுடைய மனுஷன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய மனுஷன் தேவனுக்கு அடுத்தவளை பேசுகிறான். ஹல்லேலூயா. எபேசியர் 4:21 வாசிங்க. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் கெட்டு போகிற பழைய மனுஷன் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. சுவாபம், எரிச்சல், கோபம், மனசுலேயே வச்சுன்னு பழி வாங்கிறது. அந்த பொம்பளை என்னை பேசிட்டாளா, அவளை எப்படின்னா பழி வாங்கிடணும். அந்த மனுஷன் என்னை பேசிட்டானா, அவனை எப்படியாவது பழி வாங்கணும். பழி வாங்குதல் கர்த்தருடையது, உன்னுடையது அல்ல. உன்னை பழி வாங்கினா நீ பாதாளத்தை தான் போய் விடணும். நீ இங்கே பழி வாங்கிடுவா, அவன் தப்பிச்சின்னு கர்த்தர்கிட்ட போயிடுவான், கர்த்தர்கிட்ட போயிடுவான். ஆனால் நீ கர்த்தர் பழி வாங்கினா நரக ஆக்கினைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பார். எரி நரகம். அப்படிப்பட்டவர்களுக்கு சாதாரணமாக நினைக்காதீங்க. God is not ordinary God. He is a consuming fire. Hallelujah. Praise the Lord. இங்கே கொலோசியர் 3:10 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறாரு பாருங்க. சீக்கிரம் வாசிங்க, நான் முடிச்சிடுவேன். பூரண அறிவு அடையணும். நாம் பெற்றிருக்கிற அறிவு இல்லை, நாம் பெற்றிருக்கிற ஞானம் அல்ல, நாம் பெற்றிருக்கிற புத்தி அல்ல. இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஞானம், அறிவு, புத்தி இயேசு கல்வாரியில் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதை பெற்று நாம் தேவனுக்குரியவர்களாய் பிரகாசிக்க வேண்டும் என்று, அவருடைய கிரியைகளுக்கு, கரத்தின் கிரியைகளுக்கு நாம் பங்காளியாய் இருக்க வேண்டும் என்று இயேசு உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் தான் சொல்கிறேன், படிங்க மாதம் ஒழுங்கா. பூரண அறிவு. அறிவு நமக்கு இல்லை. வேதத்தை குறித்தும் தேவனை குறித்தும் ஆவியானவரை குறித்தும் பிதாவை குறித்தும் பூரண அறிவடையணும். ஹல்லேலூயா. பைபிள் காலேஜுக்கெல்லாம் போவாதீங்க, நான் அலோவ் பண்ண மாட்டேன். பிரசங்க கேட்குறீங்களா? எவ்வளோ பிரசங்க கொடுக்குறேன். இதுலேயே திருந்தாங்க பைபிள் காலேஜ் பண்ண என்ன பண்ண போகிறீங்க? இன்னைக்கு பைபிள் காலேஜ் நடத்தலாம். அந்த கிறிஸ்து ஆவி பைபிள் காலேஜ் முழங்கால் என்று பைபிளை படி. பைபிளை நீ முழுசா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஹிஸ்டாரிக்கலை தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் இயேசு யார்?
எங்கிருந்து வந்தார், என்ன செய்தார், உன்னை எப்படி ரட்சித்தார், எப்படி போனார், அவர் போன இடத்துக்கு நான் போனோம். இதுதான் உன்னுடைய அப்பியாசத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, சும்மா எல்லாம் வேதத்தை கரைச்சி கூட பேய் கூட தான் கரைச்சி குடிக்குது. அது சொல்லுது, இதெல்லாம் சொல்லுது, நீ அப்படி அப்படின்னு சொல்லுது. வசனத்தை நம் வாழ்க்கையில் இருதயத்தில் பதிய செய்ய வேண்டும். நமக்கு வரும் ஆபத்தில் அதை உச்சரித்து சத்துருவை வெல்லக்கூடிய சக்தியை கர்த்தர் நமக்குள்ளே வைப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பைபிளை படிங்க, தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு சாதகமானது மட்டும் எடுத்துக்கிட்டு பாதகமானது விட்டுறாதீங்க. உங்களுக்கு பாதகமானது படிங்க, அதிலே சீர் பொருந்துங்க, அதிலே சிறப்படுங்க, அதிலே பலப்படுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிலர் தங்கள் சாதகமாக வசனம் இருந்தால் எனக்கு ஆண்டவர் பேசினார், என் பாதகமாக பேசும்போது எனக்கு தான் ஆண்டவர் பேசினான்னு சொல்ல, அது சொல்ல மாட்டேன். எப்படிக்கு தெரியுமா உலகம்? நல்லது கெட்டதை கர்த்தர் வகை பிரித்து நம்மோடு பேசுவார். அவர் எதை பேசினாலும் அதை அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன் இருதயம் பூரித்து மகனும். அவர் எப்பொழுதும் உன்னோடு கூட அக்கினி மூண்டி எறிய செய்வார். நீ வசனத்தை கேட்க கேட்க உன் இருதயம் அக்கினி மூண்டி எறியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை பார்த்தோம், தேவனுடைய மனுஷர்களை பார்த்தோம், அப்புறம் மனுஷர்களை பார்த்தோம். மனுஷர் எப்படிப்பட்ட பேயாளி மனுஷரை பார்த்தோம், அப்புறம் புதிய மனுஷனை பார்த்தோம், பழைய மனுஷனை பார்த்தோம். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த மனுஷனாக வாழ்ந்தீங்களோ, எந்த மனுஷியாக வாழ்வீங்க? ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்க. கிறிஸ்துவுக்குன்னு நீங்கள் ஒப்பு கொடுத்த பிறகு ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும். இன்னைக்கு எவ்வளோ பேர் இந்துலேருந்து கிறிஸ்டின் ஆகியிருக்காங்க. கெசட்டில் பேரை மாற்ற சொல்லுங்க பார்க்கலாம். கெசட்டில் பேர் மாற்றிட்டா எனக்கு சலுகை போயிடுங்க. ஒருவேளை கவர்மெண்ட் சலுகை கொடுத்தா என் சலுகை போகணும். அவனிடம் பெரியவர் இருக்கிறார், உன்னை வாழ வைக்கிற தெய்வம். பொன்னும் வெள்ளியும் அவர் பாதங்களில் இருக்கிறது. அவரிடத்தில் மன்றாடு, அவர் பாதத்தில் விழுந்து அழுவு, அவர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உலகம் அதன் நிறைவும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், ஒளிந்து போம், ஒளிந்து போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழியாத தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய வசனங்கள் அழியாது. வானம் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. அவரிலும் அவர் வார்த்தையில் நீ நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உனக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கரெக்டாக பேசுவார், கரெக்டாக சொல்லுவார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்களா அல்லது பேயாளியின் பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? புதிய மனுஷனாய் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறீர்களா என்பதை அலசி பார்த்து இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கிற உங்கள் ஜீவ காலமெல்லாம் இந்த ஒப்பு கொடுத்தலுக்கு நிலைத்திருங்கள். இயேசு உங்களோடு கூட நிலைத்திருப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆசை இச்சை இருக்குது பாருங்க, உன்னை அலமோத செய்யும். எப்படி படகு கப்பல் மேலே அலை மோதுகிறதோ அதுபோல உன்னை மோதி எப்படியாவது உன்னை கவிழ்த்து போட பிசாசு உன்னை சுற்றி வருவான். ஜாக்கிரதையாக இருப்போம். எந்த சூழ்நிலும் இயேசுவுக்காக வாழ்வேன். மரித்தாலும் இயேசு, வாழ்ந்தாலும் இயேசு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த பக்குவத்தை அந்த வைராக்கியம் உனக்குள் வருமானால் இயேசு உன்னை சகல ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் பாதுகாப்பா, உன்னை ஆசீர்வதிப்பா. இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். இப்போ எல்லாம் பழைய மனுஷெல்லாம் கடைந்து எறிந்து அவருக்கு முன்னால் வச்சிடுங்க. அவருக்கு முன்னால் வச்சிடுங்க. இந்த பழைய மனுஷன் கடைந்து அவருக்கு முன்னால் வச்சிடுங்க. பேலியானின் பிள்ளைகளாக இருந்தால் அந்த பேலியானின் துன்மார்க்கத்தை அவருக்கு முன்னால் வச்சிடுங்க. புதிய மனுஷனாய் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவரே நீர் போதும், எனக்கு போதுமே ஆண்டவரே நீ சொல்லுங்க. எனக்காய் ஜீவன் விட்டவரே,
என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. போதுமே 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 போதுமே, எந்த நாளிலுமே என்னை நாளிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. மனிதனை கைவிட்டாலோ, மாமிசம் அழுகி நாரிட்டாலோ, மனிதனை கைவிட்டாலோ, மாமிசம் அழுகி நாரிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவோ அழிந்திட்டாலோ, மகாதேவன் என்று தள்ளிவிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவோ அழிந்திட்டாலோ, போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னை நாளிலுமே எந்த வாழ்விலே ஏசு போதுமே, ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னை வாழ்விலே ஏசு போதுமே. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய அன்பின் திருவடிகள் முகம் கொப்புற விழுந்து நாங்கள் ஒருமித்து வந்து பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு ஒருமனப்படுத்தின உம்முடைய கிருபையினாலே நாங்கள் விழுந்து செபிக்கிறோம். அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மனதார கொடுத்து சந்தோஷப்படுத்தி தைரியப்படுத்தி அனுப்பும் சுவாமி. பேலியாளின் பிள்ளைகளாய் இனி வாழாதபடி ஆண்டவரே புதிய மனுஷனாய் கிறிஸ்துவை தரித்து கொண்டு உம்முடைய அச்சு அடையாளங்கள் உடையவர்களாய் வாழ தேவரீருடைய கண்களில் கிருபையும் தயவும் கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பேலியாளின் ஜனங்கள் ஒரு நாளும் உம்முடைய பிள்ளைகளை பேலியாளின் பிள்ளைகளாய் மாற்றாதபடி கிறிஸ்துவின் சந்ததியாய் வாழ்ந்து சுகித்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் பாதுகாத்தருளும். அவர்களை பரவசப்படுத்தும். அவருக்கு விரோதமாய் எழும்புற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். ஒரு வழியாய் ஒரு சத்துருக்கள் 7 வழியாய் திரும்பி செல்லடும். சத்துரு வெள்ளம் போல் வந்தாலும் கர்த்தருடைய கொடி ஏற்றுகிறார். கொடியின் கீழ் உம்முடைய பிள்ளைகள் குடும்பம் சுகித்திருக்கட்டும் சுவாமி. நான் இந்த பேலியாளினுக்கு அடிமையாகாதபடி, கிறிஸ்துவுக்கு அடிமையாகும்படி, பேலியாளின் பிள்ளைகளோடு உறவு வைக்காதபடி தூக்கி எறிந்து போட்டு உம்மை பின்பற்ற கிருபை தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.